ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து கார்த்திகை தீபம் வந்து எப்படி வந்து செலிப்ரேட் பண்ணுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் இந்த வீட்டுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆரியன், இங்கே பார்த்தா புது விளக்கு அம்மா வாங்கியிருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா குமாரன் கோவில் வந்துட்டு வாங்கினது, சென்னை பாரிஸில். இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது கொஞ்சம் நியூ டிசைன். ஓப்பன் பண்ணியாச்சு அம்மா. இதில் என்ன இருக்குது? டிஃப்ரெண்டாக இருக்குது பாருங்கள். இந்த விளக்கு பிள்ளையாக இருக்குது. இதில் ஆக்சுவலாக வச்சுக்கலாம். இங்கே தண்ணி ஊற்றி இல்லை ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். இது வந்து ஜஸ்ட்டு 100 ருபீஸ் தான் வாங்கினேன். இது 100 ருபீஸ். இது வந்துட்டு 30 ருபீஸோ 20 ருபீஸ்க்கோ கொடுத்தாங்க 4 விளக்குமே. ஸோ இது 2 மட்டும் தான் நான் வாங்கியிருக்கிறேன். நாங்கள் ஃப்ளாட்டில் இருக்கிறனால கொஞ்சம் விளக்கு தான் நாங்கள் வைக்கிறோம். ஸோ அதான் இந்த மாதிரி கலெக்ஷன் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு விளக்கில் எண்ணெயெல்லாம் போட்டுட்டு பூவெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு காட்டுறோம். எனக்கு நான் அமேசானில் ஒரு ஸ்டோரி புக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸ்டோரி புக்கு. ஸோ அந்த புக்கு தான் இப்போ ரிசீவ் ஆகிருக்கு. அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த புக்கோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன புக் ஆரியன்? பென்சில் புக். வா, சூப்பராக இருக்குதே. காட்டுங்க அம்மாட்ட. த டே த crayons quit. இது ஸ்டோரி புக் ஆரியன். நம்ம உனக்கு ஸ்டோரி புக் வாங்கியிருக்கேன். இங்கே பாரு, டிராகன். வா, சூப்பரா இருக்குது ஆரியன். பெயிண்ட் பண்ணியிருக்காங்களா? அம்மா நைட் நீ தூங்கும்போது ஸ்டோரி சொல்கிறா. ஓகே. நல்லா இருக்கா புக்கு? சூப்பராக்கா? சூப்பர். பேப்பர் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி நல்லா இருக்கு. பேப்பர் மாதிரி இருக்கு. நல்லா இருக்குல்ல? ஃபயர் ட்ராக். இது யார் ஆரியன்? ஜிங்கிள் பெல். தாத்தாவா? டிராகன். தாத்தா. இது என்னது? பென். என்ன பண்ணிருக்காங்க? கலர் பண்ணிருக்காங்களா? என்னது இது? எலிஃபண்ட். எலிஃபண்ட், பிக் எலிஃபண்ட். ஆனா பெயிண்ட் பண்ணிருக்காங்க. பென். இது யாரு? அம்மா உனக்கு நைட் சொல்கிறேன் ஸ்டோரி. ஓகே ஓகே. பென். கலர் கிரையான்ஸ் வச்சுருக்கேன் ஆரியன். கலர்ஃபுல்லாக இருக்கும் புக் ஃபுல்லாக. இது பார்க்கலாம். இது எவ்வளோ ப்ரைஸுன்னு நம்ம பார்த்து தரேன். டிஸ்கவுண்ட் 3 உங்களுக்கு வந்து 239 ருபீஸ். நெக்ஸ்ட் வந்து பக்கத்தில் ஹோல்சேல் ஷாப் இருக்குது, மளிகை ஜாமான் கடை. ஸோ வந்து அங்கே வந்துட்டு நாங்கள் வந்து மளிகை ஜாமான் லிஸ்ட் கொடுத்துருந்தேன். வீட்டில் கொண்டு வந்து மூட்டை இறக்கிட்டாங்க. மளிகை ஜாமான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் வாங்க மாட்டேன். என்ன தேவையானதோ அது மட்டும் தான் வாங்கிக்குவேன். ரொம்ப டம்ப் பண்ணி வச்சுக்க மாட்டேன் வாங்கி. ஸோ அப்பப்போ தேவையான ஷாப்லேயே போய் நேராக வாங்கிப்போம் நாங்கள். ஷாம்பூ சீயக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஷாஷியில் தான் வாங்குவோம். ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம அப்போ தான் அதோட நம்ம எவ்வளோ அளவு நம்ம தலையில் போகிறோம்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ அதனால தான் நாங்கள் இது மாதிரி வந்து ஷாஷியில் வாங்குவோம். ஷாம்பு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் போடுவாங்க. சீயக்கா, மீரா சீயக்கா வந்து நான் போடுவேன். ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப வாங்கி நாங்கள் டம்ப் பண்ணி வச்சுக்க மாட்டோம். என்கிட்ட ஆல்ரெடி மளிகை ஜாமான் இருக்குது. என்ன இப்போ தேவையோ அது மட்டும் தான் நான் வாங்குவேன். பூண்டில் பார்த்தீங்கன்னா மலை பூண்டு ரொம்ப நல்லது. மலை பூண்டு கண்டிப்பாக நாங்கள் வாங்குவோம். இது மளிகை ஜாமான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹோல்சேல் கடை, ஸ்பர் மார்க்கெட், பிக் பஜார், அமேசான் இது எல்லாத்துலேயும் கம்பேர் பண்ணி எதில் வந்து ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்களோ அதில் தான் உங்களுக்கு வந்து கம்பேர் பண்ணி தான் நான் வாங்குவேன். ஸ்பர் இந்த அமேசான்லலாம் எது மாதிரி ப்ராடக்ட்லாம் வாங்குவேன் பார்த்தீங்கன்னா இந்த டைட் ப்ளஸ், டெட்டால், ஹார்பிக்கு இந்த மாதிரி வந்துட்டு க்ளீனிங் ஐட்டம்ஸ் மட்டும் தான் அதில் வாங்குவேன். மிச்சபடி மளிகை ஜாமான்லாம் வந்துட்டு நான் பக்கத்தில் இருக்க ஹோல்சேல் ஷாப்லேயே வாங்கிப்பேன். ஏன்னா அவங்க ரொம்ப கம்மியாக போடுவாங்க, நல்ல ரேட்டு. அதில் போட்டிருக்க ப்ரைஸோடய கம்மியாக தான் போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ்.
நெக்ஸ்ட் வந்துட்டு எண்ணெயெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் கடலை நல்லா செக்கில் ஆட்டின எண்ணெய் வச்சிருக்கேன். கோல்ட் வினர் எதுக்கு வாங்கியிருக்கிறீங்க, ரீஃபைண்ட் ஆயில் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னு கண்டிப்பாக நிறைய பேர் கேட்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பூரிலாம் சுடுறதுக்கு வந்து எனக்கு இந்த எண்ணெய் தான் பிடிச்சிருக்குது. ஸோ அதனால தான் இந்த எண்ணெய் வாங்கியிருக்கேன். ஒரே ஒரு பேக்கெட் தான் வாங்குவேன். நெக்ஸ்ட் வந்து டீ தூளில் வந்துட்டு நான் 3 ரோஸஸும் சக்கரா கோல்டும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண ஃப்ளேவர் டீ தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் இதில் 1/4 கிலோ அதில் ஒரு 1/4 கிலோ வாங்கியிருக்கிறோம். என் பையன் பாருங்க ரொம்ப சமத்தா வந்துட்டு எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு வந்து கூடவே இருக்கறனால நான் என்ன பண்றேனோ அது எல்லாமே ஹெல்ப் பண்ணுவான். ஆரியன் என்ன பண்றான்? கீழே என்னது அது? கீழே சரி கூட மாட்டேன். நான் என்னென்ன வேலை பண்ணுறேனோ அந்த வேலையில் பாதி வேலை பார்த்தீங்கன்னா என் பையனும் என் கூட சேர்ந்து செய்வான். இந்த பனங்கற்கண்டு, பனை வெல்லம், நாட்டு சக்கரை இது 3மே கண்டிப்பாக நாங்கள் எங்கள் வீட்டில் வாங்குவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ஆரியனுக்கு ஒயிட் ஜீனியோட இது மாதிரி தான் நான் கொடுப்பேன். பாலில் பார்த்தீங்கன்னா பனங்கற்கண்டு, நாட்டு சக்கரை, ஸ்வீட்லாம் செஞ்சால் நாட்டு சக்கரை, அப்புறமேட்டு வந்துட்டு கருப்பட்டி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பனை வெல்லம், அதெல்லாம் வாங்குவோம். அது வந்துட்டு அடைக்கெலாம் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் வெல்லத்துக்கு பதிலாக. மில்க் பிஸ்கெட் வந்துட்டு ஒரு 2-3 பேக்கெட் ஆரியனுக்காக வாங்கியிருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உதயமோடது வாங்கியிருக்கேன். தோரப்பருப்பு, உளுந்த பருப்பு, பாசிப்பருப்புலாம். மலைப்பூண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ பூண்டு விலை ஜாஸ்தியானதுனால நான் 1/2 kg மட்டும் தான் வாங்கியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு 2 பல்லு பூண்டு போட்டாலே நல்லா டேஸ்ட் ஃப்ளேவராக இருக்கும். ஹெல்தி உங்களுக்கு உடம்பு. மலைப்பூண்டு நார்மல் பூண்டோட மலைப்பூண்டு தான் ரொம்ப நல்லது. இந்த கருப்பட்டி வெல்லம் பாருங்கள், இது 1/4 கிலோ, ரொம்ப காசு கூட ஆயிடுச்சு. இது வந்து கேன்ஸ்னு சொல்லிட்டு அது பிராண்டு நாட்டு சக்கரை 60 rupees வந்து போட்டிருக்குறாங்க 1/2 kg. இது பாருங்கள், எனக்கு வந்து மலைப்பூண்டுலாம் உரிச்சி வச்சுட்ருக்கேன் தனித்தனியாக. என்ன பண்ணுறேன்? அம்மாவுக்கு பூண்டு உரிக்கிறானே, எப்படி உரிக்கணும்? வா, சூப்பராக பண்ணுறானே ஆரியன். குட் பாய். அம்மா ஹெல்ப் பண்ணுறாரு. சரி பண்ணு. சரி சரி. ஆரியன் என்ன பண்ணுறான்? அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறானா? நீ வைக்கிறிய விளக்குக்கு பொட்டு என்ன பண்ணுற? அம்மா காட்டுங்க கொஞ்சம். குட் பாய். சமத்து பிள்ளைய பண்ணுறானே ஆரியன். சூப்பராக பண்ணுறானே ஆரியன். அம்மா ஹெல்ப் பண்ணுறானா ஆரியன்? இல்லை தண்ணி ஊற்றலாமா? நம்ம தண்ணி ஊற்றி பூவெல்லாம் போடலாமா? இதில் தண்ணி ஊற்றலாம். விளக்கு ஏற்றும் போது வைக்கலாம். இது சாமிக்கு பொட்டு வைக்கலாம். சாமிக்கு வைக்கிறியா? சரி நீ வை. சரி, எல்லாத்தையும் குழப்பி வச்சிருக்கிறாரு. சரி நீ வை சாமிக்கு. தெரியுமா ஆரியனுக்கு பண்ணுறதுக்கு? எங்கட குங்குமத்தில் காணோம். சரி நீ வை, அந்த விளக்கில் வை. நீனு அம்மா இங்கே வைக்கிறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது ஆரியன். அப்படி வைக்கக்கூடாது. அம்மா இப்படி வைக்கிறேன் பாரு, இப்படி வைக்கணும். எடுத்து அந்த விளக்குலாம் எடுத்து வைங்க. புள்ளைய சாமிக்கு வைக்கலாமா? நீ வைக்கிறியா? எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு தம்பி. கையெல்லாம் ஆயிடுச்சா? பரவாயில்ல, அப்புறம் க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பொட்டு வச்சுட்டு அப்புறமேட்டு வந்துட்டு நம்ம போய்ட்டு பூ தண்ணியெல்லாம் போட்டு எண்ணெயெல்லாம் போடலாம். ஓகே ஓகே ஆரியன்? ஓகே. தம் வெடிக்கலாமா? வெடிக்கலாம். அடிச்சிடலாம். ஆரியன் செல்லக்குட்டி ஏன்னாச்சு கையில் ஒட்டிக்கிச்சா? கை ஃபுல்லாக வைக்கக்கூடாது தம்பி. சரி போதும் விளையாடினது. எந்திரிங்க. அம்மாட்ட காட்டுங்க கையை. பெயிண்டில் தம்பி. இது ஸ்கூலில் அப்படி தான் பண்ணுவீங்களா? ஸ்கூலில் மிஸ் பண்ண சொன்னாங்களா இப்படி? சரி போதும் வச்சிரு.
க்ளீன் பண்ணலாம். எந்திரி, அம்மா வேலை பண்ண. திரி எடுக்கக்கூடாது தம்பி. ட்ரெஸ் எல்லாம் அப்பி வச்சிருக்கிறப்ப படுத்து எண்ணெய் அப்பி வைக்காத உடம்பெல்லாம். கொடு. குட் பாய் தானே அம்மா கூட்டு சொல்லுவோம். இதில் போடுங்க. சமத்து பிள்ளை தானே, போடுங்க அதில். சரி எதுலேயும் விளையாடாத. குட் பாய் தானே. சரி நீ எடுக்கக்கூடாது, வச்சிரு. சாமி இப்போ நம்ம வெளியே விளக்கேற்றணும்ல, போய் மூஞ்சில் கழுவிட்டு வரலாம். எடுக்கக்கூடாது தம்பி. வெளியே எடுத்தோன்னா கீழெல்லாம் பிசு பிசுன்னு ஆயிரும். வா. ஓவர். கீழெல்லாம் ஆக்கி வச்சிருக்கிற பாரு. எந்திரி, நீ எந்திரி. கேட்டா பாரு. சமத்து பிள்ளை தானே நீ. சரி வா, அம்மா தரேன் உனக்கு. வா, வெளியே கொண்டு போய் வைக்கும்போது நீனே வைக்கலாம். வா, தண்ணியெல்லாம் ஊற்றி பூவெல்லாம் வைக்கணும். நம்ம பாருங்க பூவெல்லாம் வச்சுருக்குறேன். பூ இப்போ வேணாம், அப்புறமேட்டு வைக்கலாம், டைம் இருக்குது. தம்பி கீழே என்ன ஊற்றிடும். டச் பண்ணி விளையாடக்கூடாது. அம்மா வெளியே போகும்போது உனக்கு தருவேன். ஓகே. இப்போ வந்து ஈவினிங் வந்து கார்த்திகை தீபத்துக்கு வெளியே வாசப்படில் இப்படி தான் நாங்கள் வந்துட்டு விளக்கு ஏற்றிருக்கோம். வாசப்படி சின்னதாக இருக்கறனால கொஞ்சமாக விளக்கு வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஆரியனுக்கு வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த சைடு ஆக்சுவலாக வச்சோம், வீட்டுக்குள்ளே உட்கார மாதிரி எடுத்தோம். பட் வந்துட்டு கிளாரிட்டி அவ்வளோ வரல. ஸோ அதனால தான் வெளியே பார்த்து உட்கார மாதிரி நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ இப்படி தான் இருக்கும் எங்கள் ஃப்ளாட்டில். ஒரு ஃப்ளோருக்கு 4 வீடு இருக்கும். ஸோ பக்கத்துலேயே இருக்கனால ரொம்ப நம்மளால் விளக்கெலாம் வைக்க முடியாது ஃப்ளாட்டில். ஸோ நம்ம தனி வீடாக இருந்தால் நிறைய ஸ்டெப்ஸு ஃபுல்லுமே வைக்க முடியும். ஸோ கோலமும் பார்த்தீங்கன்னா போட முடியாது, ஸ்டிக்கர் நான் ஒட்டி வச்சுருக்கிறேன். ஸோ இப்படி தான் எங்கள் வீட்டில் கார்த்திகை தீபத்து அன்றைக்கி நாங்கள் வந்து விளக்கு ஏற்றணும். கொஞ்சம் வந்து கிராக்கர்ஸ் வந்து ரொம்ப கிராக்கர்ஸ்லாம் வெடிக்கக்கூடாது. சும்மா கம்பி மத்தா மட்டும் ஆரியனுக்கு வச்சு காட்டிகிட்டு இருந்தேன். அவன் கிராக்கர்ஸ்லாம் வெடிக்க மாட்டான், பயப்படுவான். ஸோ நான் தான் அவனுக்கு சும்மா ஃபன்னுக்காக வச்சு காட்டிகிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்க பாரு பாப்பா வைக்கிறாங்க. இங்க வாடா எங்கடா இருக்க. அப்பாக்கு வேணாமா? இருப்பியா ஸ்லோ மோஷன் போடுறான். ஏன் 2 பேரும் பிடிச்சிக்கோங்க. அப்பாக்கு பயம். நோ. ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் நாங்கள் கார்த்திகை தீபம் செலிப்ரேட் பண்ணோம். எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இனிய கார்த்திகை திருநாள் வாழ்த்துக்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ போட உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் மறக்காமல் வாட்ச் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.